ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற இயேசுவை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். நம்முடைய நிலைமை மிகவும் பரிதபிக்கத்தக்கதாக தான் இருந்தது. யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அல்லது நம்முடைய பலத்தினால் செய்ய இயலாத அந்த காலகட்டத்தில்தான் இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளும் நேரமும் நமக்கு உதவி செய்யும் சரியான நபராகவும் அவர் நமக்கு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோம். நீதிமான்களாக நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கும். ஆனால் பாவி என்று பெயர் பெற்றவர்களுக்கு அன்பு செலுத்தவோ கருணை காட்டவோ சிறு உதவிகளை செய்யவோ அல்லது தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கோ யாரும் முன் வருவதில்லை. முன்பெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றாலே உதவ அநேகர் வருவதுண்டு. இன்று நமக்கேண்டா இந்த வம்பு என்று ஒதுங்கி விடுகின்றனர். நம் பக்கம் தப்பி தவறி கூட தலை வைப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணும்படி தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். எத்தனை பெரிய அகாப்பே அன்பு அது! ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பை விளங்க பண்ணினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன்.